ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டிங்களா? நான் டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டேன். இப்போ எதுக்காக இந்த வீடியோனா, நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை விளக்கு வைக்கலான்னு இருக்கேன். எங்கள் மூத்தாரியார் இப்போது இன்றைக்கி தான் 30 நாள் கும்பிட்டாங்க. அதனால் காரியம் முடிஞ்சோடனே விளக்கு வச்சுக்க சொன்னாங்க. நான் தான் வைக்கல, மனசு ஒரு மாதிரி இருந்ததுன்றதுனால. இன்றைக்கி 30 நாள் கும்பிட்டுட்டாங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு மட்டும் 3 மாதம் கழித்து போகலாம். விளக்கு மட்டும் நாளையிலேருந்து வச்சிடலாம். ஏன்னா விளக்கு வைக்காமல் நம்மளால் இருக்க முடியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. சாமி கும்பிட்றோம் தான், இருந்தாலும் அது விளக்கு வச்சு பூ போட்டு கும்பிட்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கிறது இல்லை இல்லையா? அதனால் விளக்கு வச்சிடலாம் நாளையிலேருந்துன்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் விளக்கி வச்சுட்டு வந்திருக்கேன் மேலே. இப்போ இது எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன்னா, இதை வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். இது என்னென்னா, வெள்ளி பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுறது. அது விளம்பரம், அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் இது ஒன்று வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், வெள்ளி விளக்கு வந்து நான் விளக்கி வச்சுட்டேன், கையிலேயே விளக்கிட்டேன். இது வந்து இந்த சாம்பிள் இப்போ பண்ணலான்றதுக்காக இதை நான் விளக்கலை. பாருங்கள், இந்த சந்தன கிண்ணமும் இந்த மஞ்சள் குங்குமம் விளக்கு வைக்கிற பிளேட்டு இது எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் ஒரு மாதமாக அப்படியே இருந்ததுனால இப்படி இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த லிக்விட் ஊற்றி வாஷ் பண்ணால் எப்படி வருது அப்படின்றதுக்காக இருங்க, நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் குங்குமத்தெல்லாம் ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இந்த பிளேட்டில் கொட்டி வச்சிடறேன் மஞ்சள் குங்குமத்தை. அதே மாதிரி இந்த சந்தனமும் அதையும் ஒரு பிளேட்டில் போட்டு இப்படி ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு இது என்ன பண்ணலாம், இப்படி நல்லா இப்படி துடைச்சிடலாம் துணியில். ஏன்னா அப்போ தானே கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போகும். அதனால் எல்லாம் இப்படி துடைச்சிட்டு இப்போ இதை என்ன பண்ணலாம்னா, இந்த லிக்விடை ஓப்பன் பண்ணி இந்த பவுலில் ஊற்றி இது பண்ணணுமா, வாஷ் பண்ணணும். இருங்க, பாருங்கள் இப்படி இருக்கா. இது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் வாங்கிட்டேன், உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்றதுனால தான். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் லைட்டாக கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த சின்ன கிண்ணத்தை போடலாம். எப்படி வாஷ் ஆகுது, எப்படி க்ளீன் ஆகுதுன்னு பார்க்க. ஆனால் இது கையெல்லாம் ஒன்றும் எரியாதுன்னு சொன்னாங்க. ஓகே, பரவாயில்லப்பா. இதை பாருங்களேன், கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சிடணுமா. க்ளீனாக போயிடுச்சுப்பா, பரவாயில்லையே. இப்போ வந்து இந்த கிண்ணத்தை போடலாம். இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கிற கிண்ணம், இதையும் போடலாம். எப்படி இருக்குது பார்க்கலாம். இது சின்ன கிண்ணம், அதனால் வெள்ளையாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், இதையும் போடலாம். ஆனால் இது ஸ்மெல்லு வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. எப்படின்னு சொல்ல தெரியல, ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்மெல்லு. இருந்தாலும் சரி, இங்கே பாருங்கள், உங்கள் முன்னாடியே காமிக்கிறேன். அதுதான் இது ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி ஆயிருக்குன்னு பாருங்களேன். பரவாயில்லம்மா. ஆனால் நான் வாங்கினதுலேயே இது ஒன்று தாங்க ஒர்த்து. நிஜமாலுமே சொல்லப்போனால் நான் எல்லா லிக்விடுமே வாங்கியிருக்கேன் பாருங்கள். அன்றைக்கி கூட அந்த டேப்பெல்லாம் வாஷ் பண்ணுற லிக்விட் வாங்கினேன், அது நோ யூஸு. அதுவும் உங்களுக்கு நான் வீடியோ போட்டு சொல்லியிருக்கேன். ஆனால் இது பாருங்களேன், இது நிஜமாலுமே இது ஒர்த்து தாங்க. சூப்பராக க்ளீன் ஆகுது. ஆனால் இது ஸ்மெல்லு தான் ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, க்ளீன் ஆகுது இல்லை, நம்மளுக்கு அதுதானே முக்கியம். பாருங்கள், நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. இல்லைனா இதை தேய்ச்சி கையே வலி எடுக்கும். பாருங்கள், எல்லா அழுக்குமே போயிடுச்சு. இப்போ இதை போட்டு பார்க்கலாம், இது எப்படி இருக்குது பாருங்கள்.
எப்பவுமே யூஸ் பண்ணுறது தான். இப்போ 1 மந்த்தாக யூஸ் பண்ணாமல் இது இப்படி ஆயிருக்கு. இதையும் போட்டுடலாம். உங்கள் முன்னாடியே தான் நான் செஞ்சு காமிக்கிறேன். எது ஒன்றுமே நல்லா இருந்தால் நம்ம சொல்லிடணும், நல்லா இல்லைன்னாலும் சொல்லிடணும். ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் ஒவ்வொரு பொருளும். அப்போ அது எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லணும்ல. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வித்தியாசம். இதை வந்து நம்ம வந்து அப்படியே ஒரு கிளாத்தில் வந்து தொடச்சிட்டு எடுத்து யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் தண்ணியில் கூட கழுவிக்கலாம் அப்படின்னாங்க. இது என்னமோ நல்லா தான்ப்பா இருக்குது பாருங்கள். இந்த லிக்விட் தான் சில்வர் டிப்பு. நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் அதை ஆர்டர் பண்ணேன். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ரொம்ப க்ளீனாக போயிடுச்சுப்பா, எனக்கே நம்ப முடியல. பாருங்கள் எப்படி இருந்தது, எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. சூப்பராகிடுச்சு. இப்போ இந்த பிளேட்டை போடலாம். இந்த பிளேட்டுக்கு வந்து இது பத்தலை. இந்த பிளேட்டை இப்போ எப்படி இதில் போடணும், டிப் பண்ணுறது? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளவர் மேலெலாம் கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சு பார்த்திங்களா? அதெல்லாம் நம்ம கையிலே தேய்ச்சா கூட போகாது. இதில் வந்து நம்ம இப்படி டிப் பண்ணி எடுக்கிறதுனால பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக போகுதுன்ட்டு. ஆனால் இதனோட ஸ்மெல் எப்படி இருக்குது தெரியுமா? இந்த கோமியம் எப்படி ஸ்மெல் வரும் அந்த மாதிரி இருக்குது ஸ்மெல்லு. ஆனால் வர்த்து தான், பரவாயில்ல. பாருங்கள் அந்த கருப்பெல்லாம் போயிடுச்சு பாருங்களேன். இந்த கையில் என்ன தேய்ச்சாலும் போகாது. வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இருந்த கருப்பெல்லாம் போயிடுச்சா பாருங்கள். இங்கே கொஞ்சம் தெரியுது அவங்களுக்கு, அதையும் பாருங்கள். இங்கே இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு. இப்போ இங்கே இருக்கிற கருப்பை வந்து அப்படியே கொஞ்சம் இது பண்ணால் அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். பாருங்கள், இது வந்து நான் கையிலேயே விளக்கிட்டேன். இப்போ இது பின்னாடி பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, அதையும் இப்போ வந்து நம்ம இதில் டிப் பண்ணி எடுக்கலாம். அப்படியே கையிலே தேய்ச்சாலே போயிடுது பாருங்கள். ஓகே, இது முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருந்த அந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சு, கருப்பாக இருந்ததெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த விளக்குக்கு இது ஊற்றலாம். எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இது வந்து அப்படியே கொஞ்சம் ஊட்டும் பாருங்கள். இந்த பிளேட்டில் இந்த அழுக்கெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. ஆனால் இது அதுக்கப்புறம் எத்தனை நாள் இது வரும் அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் இப்போ யூஸ் பண்ணி மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது எத்தனை நாள் இப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. பாருங்கள், இந்த கருப்பாக இருந்ததெல்லாம் போயிடுச்சா? இந்த சைட்லலாம் நம்ம என்ன விளக்குனாலுமே அந்த கருப்பாக இருக்கிறது போகுது. பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக போயிடுச்சுன்னு. பரவாயில்லப்பா. ஆனால் எதுவும் இது எஃபெக்ட் ஆகாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இது வீடியோவும் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் நானே வாங்கினேன். பாருங்கள், கண் முன்னாடியே பாருங்களேன் இந்த பிளாக்கெல்லாம் போயிடுச்சு. என்ன விளக்குனாலும் போகுது, கையே வலி இருக்கும். இதை நான் உங்களுக்கு காமிக்கும் போது எப்படி காமிச்சேன், இங்கெல்லாம் எப்படி இருந்தது, கருப்பாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே தானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருங்க இதை தண்ணியில் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இங்கே இருந்த அழுக்கெல்லாம் கூட போயிடுச்சு, எல்லா அழுக்கும் போயிடுச்சு. பாருங்கள், முன்னாடி அந்த கருப்பாக இந்த சைட்லலாம் கருப்பாக இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு பாருங்கள்.
இங்கே பாருங்கள் எப்படி இருந்த விளக்கு எப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு சூப்பராக ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?